வெல்கம் டு த செகண்ட் எபிசோட் ஆஃப் வெள்ளாகவே ட்ரெக். இப்போ நீங்கள் பார்ட் 1 பார்க்கலனா அதை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம சாப்பிட்டு வெள்ளாகவி கிராமம் தெரியுது. ஸோ நம்ம அங்கே போக போகிறோம், பார்க்கலாம். ஸோ நம்ம லன்ச் முடிச்சிட்டோம் அண்ட் சிம்பிள் மீல்ஸ் நல்லா இருந்துச்சு வித் ரைஸ், சாம்பார், ரசம் அண்ட் பாப்பட். ஸோ ஜஸ்ட் பிளேட் மட்டும் நான் ஷோ பண்ணியிருந்தேன், ஏன்னா வந்த களைப்பில் என்னால் ஃபுல் வீடியோ எடுக்க முடியல. அண்ட் நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே கண்டினியூ பண்ணலாம். இப்போது இருக்கிற கொடைக்கானலை விட்டுட்டு ஓல்டு கொடைக்கானல் சொல்லப்படுற 300 வருஷம் பழமையான வெள்ளாகவி கிராமத்தை நோக்கி போகலாமா? வர ரோட் ஃபெசிலிட்டிஸ் இங்கே இல்லை. ஸோ நம்ம வெள்ளாகவி ரீச் பண்ண 3 to 4 hours ட்ரெக் பண்ணணும். ஸோ விசிட்டர்ஸாக இருந்தாலும் லோக்கல்ஸ் பீப்புள்ஸாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் நம்ம ட்ரெக்கிங் ரூட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. இன்னும் 3 to 4 yearsக்குள்ளே ரோடு வந்துடும் அப்படின்னு மக்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போது இதெல்லாம் நம்ம விட்டுட்டு வெள்ளாகவி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாமா? எனக்கும் நிறையா கொஷின்ஸ் இருந்துச்சு. இவங்க எப்படி ட்ராவல் பண்ணுறாங்க, எப்படி இங்கே வீடு கட்டுனாங்க, எஜுகேஷன் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு நிறையா கேள்விகள் எனக்குள்ளே ஓடிட்டுருந்துச்சு. அதையும் நாங்கள் கிராம மக்கள்கிட்ட போய் கேட்டோம். கைடுமே எங்களுக்கு சொன்னாங்க, இங்கே வில்லேஜ்குள்ளே செப்பல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அவங்களோட கஸ்டம்ஸ்னால் நம்ம விசிட்டர்ஸாக இருந்தாலும் அங்கே லோக்கல் பீப்புள்ஸாக இருந்தாலும் வெள்ளாகவி கிராமத்துக்குள்ளே நம்ம செப்பல்ஸ் அலோட் கிடையாது. ஸோ அவங்க ஊர் எல்லையிலே நம்ம வச்சுட்டு வந்துடணும். அண்ட் 25 கோவில் சுற்றி இருக்குது. அங்கே பல ட்ரெடிஷன்ஸ் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் வராங்க ஜென்ரேஷன்ஸாக. 120 to 150 குடும்பம் அங்கே இருக்குது. மக்களோட வாழ்வாதாரம் பார்த்திங்கன்னா மெயின்லி அவங்க ஓன் ஃபார்ம்ஸ் தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. லைக் பெப்பர், ஏலக்காய், நிறையா பிளான்டேஷன் எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. இங்கே ஃபார்மிங் மூலமாக தான் அவங்க நிறையா பீப்புள்ஸோட வாழ்க்கையே நடத்திட்டு வராங்க. ஆச்சரியம் என்னென்னா இங்கே பாலை யூஸ் பண்ணுறதில்ல. அவங்க பிளாக் காஃபீஸ் அதெல்லாம் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க ஃபார்ம்ஸ்லேருந்து வர காஃபி சீட்ஸை வச்சு அந்த காஃபி சூப்பராக இருக்குது. நானே ஒரு 2 டைம் வாங்கி ட்ரை பண்ணேன். அந்தளவுக்கு ஐ எம் நாட் அ காஃபி லவர், பட் ஐ ஜஸ்ட் லவ் த பிளாக் காஃபி அவங்க கொடுத்தது. நான் இன்னும் ஒரு 500 rupeesக்கு அவங்கக்கிட்டேன்னு வாங்கிக்கிட்டேன். அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. அங்கே போகும்போது நீங்கள் கேளுங்க, இஃப் அவங்கக்கிட்ட இருந்துச்சுன்னா அவங்க கொடுப்பாங்க. ப்ரைமரி ஸ்கூல் வரைக்கும் தான் நம்மளால் படிக்க முடியும். அதுக்கு மேலே படிக்கணுன்னா நம்ம கும்பக்கரை கொடைக்கானல் ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கிற மாதிரி இருக்குது. ஈவன் ப்ரெக்னென்ட் உமன்ஸ் இருந்தாலும் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னா அவங்க டவுன்ஸில் தான் போய் பார்க்குறாங்க. வெள்ளாகவியில் அந்த ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணணுன்னா பீப்புள்ஸ்க்கு ரோட் வேணும். ஸோ நிறையா பீப்புள்ஸ் நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணும்போது சில பேருக்கு ரோட்ஸ் வேணாங்கிறாங்க, சில பேருக்கு ரோட்ஸ் வேணுங்கிறாங்க. ஸோ ஃபைனலி இந்த ட்ரெடிஷன்ஸை காப்பாற்ற போகிறாங்களா, இல்லை ரோடு வரனால வெள்ளாகவி சேஞ்ச் ஆகுமா இந்த ட்ரெடிஷன்ஸ்லாம்? எனக்கு வெள்ளாகவி கிராமத்துலேருந்து வர மனசு இல்லை. ஏன்னா அவ்வளோ நல்ல மக்கள், நல்லா பேசுகிறாங்க. ஒரு நல்ல அமைதியான சூழலில் மலைக்கு நடுவில் ஒரு சின்ன, எங்கே திரும்பினாலும் ஒரு மிஸ்ட்டு பார்க்குற ஒரு கிராமம். எங்கே இருந்தாலும் நடந்து தான் போகணும். ஒரு நல்ல இதை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களோட கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸை நான் தாண்டி. ஸோ ஒரு டைம் நான் மனசு வச்சு அங்கே போயிட்டு பார்த்துட்டு வாங்க. அப்படியே அந்த பாட்டிமா என்ன சொல்கிறாங்க,
அவங்க 25 கோவில் என்னென்ன இருக்குதுன்னு எங்களுக்கு வந்து சொல்லி காமிச்சாங்க. நாங்கள் நிறையா டவுட்ஸுமே கேட்டோம் அவங்கக்கிட்ட, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன். தெய்வம் இறங்கி 12 தெய்வம் வந்து ஆடுது. அது 12 சனி திருவிழா. நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? இருக்கிறாங்க. எப்படி நடந்துலாம் வரீங்க? இல்ல இங்கதான் பாக்குறாங்க. இல்ல நீங்க எப்படியும் கும்பக்கரையோ கொடைக்கானலோ ஏறி போகணும்ல. பையன் நடப்பாங்க, என்னையுமா நடக்குது. பையன் போகணும். இப்ப நடக்கும் இங்கே இருக்கேன். பிள்ளைய நல்லா நடந்து பாத்தீங்களா நீங்க வந்திருக்கோம். நாங்க ஒரு காஷ்மீர் கோவில் பார்த்தோம். இங்க வந்து ரவி காலை ஞாபகத்துக்கு வச்சியா அது ஒரு கோயில் சொக்கையா வைரவி காவங்காரி பேச்சியாத்தா கற்பனை பூனாட்சி ஆறுண்டு கற்பனை 12 விநாயகர் இது பூனாட்சி அங்கிட்டு 3 விநாயகர் ஈஸ்வரை மதுரை வீரே கற்பனை பட்டாளம்மா அது கேட்டகாரை பூஜாக்கள் விட்டு போகலாம். இடுபஞ்சாண்டு மொத்தம் 20 காய் அங்கே இருக்கிறாங்க. அது போர் கொடுத்தாங்க. 25 தெய்வம் இருக்கிறோம். காலம் யாரும் அந்துட்டு நீங்க வர்ற பார்த்து பணி வந்து கேட்டு போயிட்டு காலையில் இல்ல போட்டு வரலாம். ஆமா ஃபாலோ அதே மாதிரி நீங்க வாழ்வுக்கு ஆகும். இப்பட்டே நான் கேட்கிறேன். அதாவது அவ அமைதியோட வர்றாங்க, அவங்களுக்கும் வர்றாங்க. அழகே நடக்கும். நான் ஒரு வீட்டுக்கு பின்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம இப்போது ஒரு மார்னிங் வந்து எழுந்திரிக்கும் போதே எவ்வளோ சூப்பர் வியூ இருக்கும்னா பா. ஸோ இந்த மாதிரி இந்த கிராமத்தில் வந்து நம்ம செப்பல் போட்டு வரக்கூடாது. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த வெள்ளாகவி கிராமம் கிட்ட நம்ம ஷூ வந்து ரிமூவ் பண்ணிட்டு வரணும். ஸோ இந்த ஊரை சுற்றி 25 கோவில் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க பேசினவங்க வந்து 25 கோவில் வந்து ஃபுல் இந்த கிராமம் சுற்றி இருக்குது. ஸோ அதனால் அவங்க மதித்து ஷூஸ்லாம் போடாமல் இருக்காங்க. வெள்ளாகவி கிராமத்தில் இருந்து திரும்பி கேம்ப் ஸ்டேக்கு வந்துட்டோம். அங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு அமைதியான சூழலில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஸ்டார் கேசிங் பண்ண முடிஞ்சது. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட சிட்சாட் பண்ணிவிட்டு ஒரு லைட் பொல்யூஷன் இல்லாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அந்த கேம்ப் ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸ். அங்கேருந்து நாங்கள் கொடைக்கானல் லைட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அப்படியே டின்னரில் ஒரு நல்ல வெஜ் ரைஸ் அண்ட் பூரி வித் வெஜ் கறி அண்ட் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு சிக்கன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபுட்டும் நல்லா இருந்துச்சு, அந்த ஸ்டேவும் நல்லா இருந்துச்சு. அதோட இமேஜஸ் அப்படியே வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அண்ட் அப்படியே அந்த நைட்டை முடிச்சுட்டு மார்னிங் சன்ரைஸ் ஒரு 5:30க்கு பார்க்க போகிறோன்னு ஒரு ஆர்வத்தில் ரெஸ்ட் எடுக்க போனோம். இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சன்ரைஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு பார்ட் 3 பாருங்கள்.